இதுக்கு மசாலா எதுவும் நீங்கள் அரைக்கவும் தேவையில்லை, வணக்கவும் தேவையில்லை. ஈஸியாக வந்து எப்படி சாம்பார் சாதம் செய்யலான்னு நான் சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், ஒரே நிமிஷம்தான். நான் 2 டம்ளர் அரிசி 1 டம்ளர் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். நல்லா கழுவி எப்பயும் போல் ஊற வச்சுருங்க. அதுக்கு தேவையான அளவு புளி போட்டு அதையும் ஊற வச்சுருங்க. காய் உங்களுக்கு என்ன காய் வேணுமோ எல்லா காயுமே போட்டுக்கலாம். நான் வந்து சொரக்காய் எடுத்திருக்கேன். குக்கரில் வெங்காயம், பூண்டு, வரமிளகா, பச்சை மிளகா, தக்காளி, அப்புறம் நம்ம வெட்டி வச்ச காய் எல்லாமே போட்டுக்கலாம். அப்புறம் ஊற வச்சிருந்த அரிசி, உப்பு, சாம்பார் தூள், மிளகாய் தூள், மஞ்சள் தூள். தண்ணி வந்து எப்பயும் 1க்கு 2ன்னு ஊற்றுவோம் இல்லையா, நீங்கள் 2 3 கூட ஊற்றிக்கலாம், அது உங்களோட விருப்பம். நம்ம தண்ணி ஊற்றுறது பொறுத்து சாதம் வந்து நல்லா கொலன்னு இருக்கும். பெருங்காயத்தூள் போட்டு நம்ம குக்கரில் விசில் வச்சிடலாம். ஆவி இறங்கினதுக்கப்புறம் நம்ம சாதத்தை ஓப்பன் பண்ணி கரண்டிலேயே வந்து நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. ஆல்ரெடி கொலன்னு தான் இருக்கும். உங்களுக்கு வேணுங்கிறவு நல்லா மசிச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம புளித்தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அது வந்து ஆட் பண்ணணும். அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நீங்கள் புளித்தண்ணியை வந்து இப்போ ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து உப்பு காரம் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. கடைசியாக கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுருங்க. உங்களுக்கு வேணுன்னா முந்திரிலாம் கூட போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். நான் வந்து எப்பயும் போல் தாளிப்பு மட்டும் போட்டுட்டு அதோட போட்டு நல்லா வந்து கலக்கிட்டேன். அவ்வளோதாங்க. ஈஸியான முறையில் வந்துட்டு சாம்பார் சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு. பார்க்கும்போதே நல்லா நாக்கில் எச்சி ஊறுது. நல்லா ஆவி பறக்க தட்டில் போட்டு உங்களுக்கு பிடிச்ச பொரியல் வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா அடி தூளாக இருக்கும். நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தடவை செஞ்சிங்கன்னா போதும், அடிக்கடி வந்து வீட்டில் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது போல் வீடியோலாம் உங்களுக்கு பிடிக்குன்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காமல் எல்லா வீடியோவும் பாருங்கள். தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.